வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான். ஆர் நீங்கள் சாதத்தில் வேணாலும் இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லோரும். இது வரைக்கும் நம்மளோட வீடியோவில் நான் இதை பற்றி பண்ணலைன்னு நான் தேடி பார்த்தேன். எனக்கு நானே தேடி பார்த்ததுக்கப்புறமா இருக்கவே இல்லை. சரி, இதை நம்ம பண்ணலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். மசூர் தால்ன்றது இந்த மாதிரி இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், துவரம்பருப்பு மாதிரி இருக்கும், ஆனால் லைட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு கப் மசூர் தால் எடுத்து நான் வந்து ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இதை ஊற வச்சுருங்க. இது வந்து 1 பாட்டில் நீங்கள் பண்ணிடலாம் அழகாக. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராத்திரி வேளைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுவாக சப்பாத்தியோடு இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஆர் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சுட்டு இந்த தாலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி இது மாதிரி நல்லா ஃபைனாக திருகி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி திருகினது நல்லா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, காரம் இல்லைன்னா 2 போட்டுக்கலாம் நீங்கள். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுருங்க. ஆக்சுவலி இப்படியே பண்ணலாம், இன்னும் வெங்காயம் பூண்டெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. பட் தேவைப்பட்டவா அவசியம் போட்டுக்கோங்க. அது பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து நல்ல பொடியாக பல்லாக கட் பண்ணின பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட தனியா பொடி, பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட காரப்பொடி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தக்காளி வதங்கிறதுக்கோசரம் போடுறேன். பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுருங்கோ, ஏன்னா நம்ம உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால அது நல்லா ஒரு 1 ஹவராவது ஊறிட்டுனா நல்லா வெந்து போயிடும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு ஊற வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணலாம். நான் 1 கப் பருப்புக்கு 3 கப் கிட்ட தண்ணி விட்டு வச்சுருவோம். ஒரு கொதி வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆல்ரெடி போட்டோம் தக்காளி வதங்கிறதையே. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடிட்டோன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா அடியில் போய் பருப்பு உட்காந்துன்றதுனா பிடிச்சி போயிடும் அப்படியே. நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் வெங்காயம் இல்லாமல் பூண்டு இல்லாமே இது பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து சாதாரணமாக நம்மளோட தால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட டேஸ்டியாகவே இருக்கும் இந்த மசூர் தால். ஏன்னா நான் வந்து இவ்வளோ நாள் நம்ம என்னெல்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகிறது இல்லாத புதுசாக அதாவது வீடியோ இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தேடி பார்க்கறது இந்த மசூர் தால் நான் பண்ணலான்றது எனக்கு தெரிஞ்சு வந்தது. அதனால் இதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துடலான்னு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இது பிடிக்கும் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளுடைய சாம்பார் மாதிரி இருக்கும். எலுமிச்சம்பழம் இல்லாமல் புழிஞ்சோன்னா கொஞ்சம் கரம் மசாலா வாசனையோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். ஒரு கொதி வரட்டும், இதை மூடிடலாம். இது திறந்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம திருப்பியும்
கொஞ்சம் நெய் விட்டு அதில் வந்து தாளித்து கொட்டி இதில் போடணும். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் நிச்சயமாக ஒரு மீடியம் ஹையில் வச்சு 3 விசில் வாங்கிடுங்க. கொதி வந்திருக்கு. ஸோ இதை மூடிடுறேன். மீடியம் ஹைக்கு வச்சுடுறேன். ஒரு 3 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கினதும் பார்க்கலாம். தால் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், ஜோராக ரெடி ஆகிடுது. இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு 3 விசிலுக்கே நல்லா மசிஞ்சு எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் இருந்தாலே இது வந்து நாழியாக கெட்டி ஆகிடும். உங்களுக்கு இனிஷியலியே ரொம்ப கெட்டி பண்ணிட்டேன்னா அப்புறமா அது வந்து அப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு தளர்த்த முடியாக இருக்கும். இது ரெடி ஆகிடுது. மேலே நம்ம கொத்தமல்லி போடுறோம். இதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஆப்ஷனல், வேண்டான்னா விட்டுடுங்க. வெங்காயம், கரம் மசாலா, பூண்டு இதெல்லாம் ஆப்ஷனல், வேண்டான்னா விட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதில் இப்போ இது இறக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் போடுங்க. காரப்பொடி, இது சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போடுங்க போதும். ஸோ ஜோரான மசூர் தால் தடுக்கா தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் இது சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். நீங்கள் எதோட வேணாலும் இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் வேணுங்கிறவா, அதுவும் ஆப்ஷனல். வேணுங்கிறவா புழிஞ்சிக்கோங்க, வேண்டாங்கிறவா புழிஞ்சிக்க வேண்டாம். ஜோராக தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.